எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யூகி சேத்து அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ், என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா, இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணலையே நம்ம அப்படின்னு நம்மளை குத்திக்கிட்டோமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும். இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறது கை காலெல்லாம். எனிவே, அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாதான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகாக அனலைஸ் பண்ணீங்க. இந்த படத்துக்கு ப்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 minute ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஓட டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்திலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மண் மாதிரி யூனோ வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் அஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறாரு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன். என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவர் இழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன இழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட, ஓ அப்படியா, அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் கோபி சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இது அப்படின்னு வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் ஷூட்டிங்க்கு 12 பேர் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க சகிச்சிக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, டேக்கு போயிடுறேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக் எல்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு
கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினோடனே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால என்னோட வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னா எல்லாரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும். அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே வி டேக்கன் ஹிம் டு அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டாரு ரூமில் வந்து. காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்குது, சாவி இல்லை. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கெல்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னை பார்த்த உடனே நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத அமெரிக்கன் ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல, அதனால அந்த சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்ட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா as a cinematographer. பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது. இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில்னு அப்படின்னு வந்துட்டுருப்போ அந்த ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெத் சீல நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட, did you go for that weekend trekking to the mountain அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்போ வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்ச நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம், வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அதனால வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலோவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸில் இந்த படத்தை முடிச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் தே டிட். அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேறு ஏதோ ஒரு தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துருக்காரு. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 நாள் அவர், நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் 6வது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். எல்லா வேலையும் அவரே பாடிட்டு இருந்தார். நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம், அங்கே அப்படி இல்லை, அவரை தான் எல்லாரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யுகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுறுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணீங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யுவி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில வராது அத்தனை பேரை பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசுல வாங்கிக்காம பர்ஃபார்மன்ஸ். நான் ஒரு ஆர்டிஸ்ட்,
எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. 23 நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது, யூ ஹாவ் டு பி அ ஜீனியஸ் டு டூ 23 நாள். சான்ஸே இல்லை. ஐ மீன் டு பிளான் அண்ட் எவ்ரி திங். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் யூ won't believe it, இந்த காஸ்டியூமுக்கு வந்தவங்க அனிதா, ஹூஸ் ஆர் கெனிஸ் சிஸ்டர், யூனோ அமேசிங். ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க. அதில் அகெயின் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்லேருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில். இப்போ ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட், தட் இட் ரிச்லி